ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சில்கி அண்ட் ஸ்மூத் சாக்லேட் கனாஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ட்ரிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பைப் பண்ணி ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு குட் குவாலிட்டி சாக்லேட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து செமி ஸ்வீட் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். 2 பாட் சாக்லேட்ஸ் 1 பாட் க்ரீம், இதுதான் வந்து மெஷர்மெண்ட். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன். க்ரீமை வந்து ஒரு சாஸ்பேனில் ஊற்றிட்டு ஸ்டவ் டாப்பில் ஹீட் பண்ண ஆரம்பிங்க. இது நல்லா ஹாட் ஆகணும், ஆனால் பாயில் ஆகக்கூடாது. இந்த ஹாட் க்ரீமை வந்து சாக்லேட் மேலே ஊற்றிக்கோங்க. சாக்லேட் ஃபுல்லாக கவர் ஆகணும், அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இது வந்து கவுண்டர் டாப்லேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் இல்லை ஒரு ஸ்பேச்சுலா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கில் வந்து விகரஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஆட் இன்கார்பரேட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில்கியான சாக்லேட் ட்ரிப் கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் கேக்ஸ் மேலே அப்படியே ட்ரிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கனாஷாக செட் பண்ணுறதுக்கு ஒரு கிளிங் ரேப் எடுத்துக்கோங்க. கிளிங் ரேப் எடுத்து சாக்லேட் மேலே படுற மாதிரி வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, சாக்லேட் மேலே ஸ்கின்னு ஃபார்ம் ஆயிரும் இப்படி பண்ணலன்னா. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கிறோம். இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். உங்களுக்கு சீக்கிரமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க ஒரு 2 ஹவர்ஸ். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாக்லேட் நல்லா செட் ஆயிரும். இப்போ வந்து கிளிங் ரேப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 6 to 8 ஹவர்ஸ் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் வந்து சூப்பராக செட் ஆயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த கனாஷை ஸ்பூன் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேக்ஸில் வந்து நீங்கள் டிசைன் பைப் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் கேக்ஸ்க்கு நடுவில் ஃபில்லிங்காக இல்லை ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும்னா மைக்ரோவேவில் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ.